இன்றைக்கு இந்த காணொளியில உங்களுக்கு வீடு வாங்க விருப்பம்னா உங்களுக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி நாங்க இந்த வங்கிகளுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம்ன்றதை தான் நான் இந்த காணொளியில காட்ட போறேன். எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்னு அறிஞ்சாதான் எவ்வளவுக்கு வீடு வாங்கலாம்ன்றதை நான் டிசைட் பண்ண முடியும். நீங்க வேலை செய்கிற ஆக்கள்னு சொன்னா உங்களுடைய பே ஸ்லிப்பில் டேக்ஸும் என்ஐ நம்பரும் கழிச்சு வரைக்கும் முதல் இருக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் போடும். உங்களுக்கு இந்த நெட்வெஸ்ட் எவ்வளவு மோர்கேஜ் தருமன்றதை சொல்லியிருக்கு. 2,17,300 பவுண்டுகளை உங்களுக்கு மோர்கேஜாக தருவோம்னு சொல்லியிருக்கு. வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். இந்த காணொலியிலையும் மோர்கேஜ் தொடர்பில் தான் நான் கதைக்க போறேன். பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள பெரும்பாலான ஆட்களுக்கு ஏன் எல்லாருக்குமே சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் என்றதான் ஒரு ஆசையா ஒரு விருப்பமா இருக்கும். ஆனா அந்த வீடை நாங்க வாங்குறதா இருந்தா பேங்க்ல போய் லோன் எடுக்கணும். அதாவது நாங்க மோர்கேஜ்னு சொல்லுவோம். இந்த வீட்டு கடனை எடுக்கும். ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின், எங்களுக்கு எவ்வளவுதான் பேங்க் எங்களுக்கு வீட்டு கடன் மோர்கேஜை தரும் என்றது தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யூகேல இருக்கிற பெரும்பாலான வங்கிகளுடைய வெப்சைட்லேயே நாங்க போய் பார்க்கலாம். யூகேல இருக்கிறார்கள் எங்களுக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும் என்றதை நாங்களே பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கான ஒரு டூல்ஸை பெரும்பாலான வங்கிகளுடைய வெப்சைட்ல இருக்கு. அதை அஃபோர்டபிலிட்டி கால்குலேட்டர் அல்லது மோர்கேஜ் கால்குலேட்டர் என்று சொல்லலாம். வீடை வாங்குறதுக்கான முதலாவது ஸ்டெப்பே டிபாசிட், அதாவது முன்பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நாங்கள் ஒரு டிபாசிட்டை சேர்த்துட்டோம். ஒரு 15,000 நான் சேர்த்துட்டேன் வைப்போமே. அப்ப எனக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்ன்றதை நான் அறிய போறேன். எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்னு அறிஞ்சாதான் எவ்வளவுக்கு வீடு வாங்கலாம்ன்றதை நான் டிசைட் பண்ண முடியும். இப்ப நாங்க வெப்சைட்ல போய் பார்க்குற விடயம் ஒரு கைட், ஒரு வழிகாட்டலா தான் இருக்கு. சரி, இப்ப கம்ப்யூட்டர் ஸ்கிரீனே போகும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நெட்வெஸ்ட் எடுக்கிறேன். நெட்வெஸ்ட் ஏன்னா நெட்வெஸ்ட் ஒரு ஹை ஸ்ட்ரீட் பேங்க், ஒரு நல்ல பேங்க் உண்டு. ஸோ அதனால நான் நெட்வெஸ்ட் எடுக்கிறேன். கூகுளில் போயிட்டு நெட்வெஸ்ட் அஃபோர்டபிலிட்டி கால்குலேட்டர்னு அடிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியான். போனோடனே முதலாவது நெட்வெஸ்ட் அதனுடைய வெப்சைட் வந்திருக்குது. அதில் இருக்குது நெட்வெஸ்ட் மோர்கேஜ் கால்குலேட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா கீழே ரோல் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா மோர்கேஜ் கால்குலேட்டர் அண்ட் டூல்ஸ் இருக்குது. அதில் மோர்கேஜ் கால்குலேட்டரை கிளிக் பண்ண இப்போ பாருங்க, ஹவு மச் யூ குட் பரோ ஃபார் அ மோர்கேஜ். இதில் 2-3 விதமான ஆக்கள் எவ்வளோ மோர்கேஜை எடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைம் பையர் பார்க்கலாம், மூவிங் ஹோம் பார்க்கலாம், பிளானிங் டு ரீமோர்கேஜ் ஆக்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு எவ்வளோன்றதை பார்த்துக்கொள்கிறேன். பாருங்க, ஐ ஆம் ஏ ஃபர்ஸ்ட் டைம் பையர். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதில் முதலாவது கேள்வி நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட், எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறீங்க? ஒரு ஆளா 2 பேரா? ஒரு ஃபேமிலி எடுத்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுப்போம், அப்போ 2 பேர். அடுத்தது யுவர் டோட்டல் ஆனுவல் இன்கம் பிஃபோர் டேக்ஸ். இங்கே நீங்கள் உங்களுடைய ஆனுவல் இன்கம் வருமானத்தை போடணும், அதுவும் பிஃபோர் டேக்ஸ். நீங்கள் வேலை செய்கிற ஆக்கள்னு சொன்னால் உங்களுடைய பே ஸ்லிப்பில் டேக்ஸும் என்ஐ நம்பரும் கழிச்சு வரைக்கும் முதல் இருக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் போடும். நீங்கள் P60 பார்த்தாலும் ஓகே, அல்லது உங்களுடைய பே ஸ்லிப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கொள்ளலாம் எவ்வளவு வருஷத்துக்கு வருமெண்ட். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24,000 வருமெண்ட் மாதிரி போடுறேன். அடுத்த ஆளுக்கும் 24,000 சொல்லி போடுறேன். அது கீழே இருக்குது அடுத்த ஆள். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொன்னால் இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் என்ன விடயம்னு சொல்லி. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொன்னால் கடந்த 2 வருஷத்துக்கான உங்களுடைய வருமானத்தின் டேக்ஸ் கால்குலேஷன் டேக்ஸ் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய சராசரி ஆவரேஜை நீங்கள் போட வேண்டி இருக்கும். இங்கே 2 பேரும் வேறு செய்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு ஆளுக்கு 24,000 போடுறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட். நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட்னு சொன்னால் இந்த 2 பேரும் அப்ளை பண்ணினோமில்லோ, இவைகளுக்கு யாராவது டிபெண்டனாக இருக்கணுமா? சில்ட்ரன், அதாவது இவைகளுடைய உழைப்பில் தங்கி இருக்கிற ஆக்கள். அப்படி என்னும்போது பெரும்பாலும் சில்ட்ரன் இருப்பினோம். இப்போ உதாரணத்துக்கு நான் 2 சில்ட்ரன் இருக்கிற மாதிரி போடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட். அடுத்தது கேட்குறாங்க டோட்டல் மந்த்லி லோன் ரீபேமெண்ட். 2 பேரும் அப்ளை பண்ணுற ஆக்களுடைய மந்த்லி ரீபேமெண்ட். லோனுண்டா நாங்கள் பர்சனல் லோன் பேங்கில் எடுத்திருப்போம், கார் பர்ச்சேஸில் ஃபைனான்ஸ் கார் வேண்டியிருப்போம், ஹையர் பர்ச்சேஸில் வேண்டியிருப்போம். அப்படியானதில் நாங்கள் லோனுன்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கே நாங்கள் மாதம் ஒரு பேமெண்ட்டை லோனுக்கு கட்டி கொண்டிருப்போம். அது என்னன்றதை போடுவோம். இது 2 பேர்ட்டையும் சேர்த்து நான் உதாரணத்துக்கு ஒரு 100 பவுண்ட்ஸ் போடுறேன். அடுத்தது பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு பேலன்ஸ். இங்கே என்ன போடணும்னா கிரெடிட் கார்டு எங்கள்கிட்ட இருந்தால் அதில் பேலன்ஸ் எவ்வளோன்றதை போடுவோம். அதாவது இது வரைக்கும் நாங்கள் பாவித்த தொகை மாதம் கட்டுற அமௌண்ட்டு போடக்கூடாது.
எங்களுக்கு கிரெடிட் கார்டு இது வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணினதோ அதை போடும். நான் ஒரு 5000 கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதை போடுவோம். இது கிரெடிட் கார்டு லிமிட் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணின எங்களுடைய பேலன்ஸ் அதை போடுவோம். மந்த்லி பேயே போடக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ண்டா இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் க்ரோசரிக்கு போய் அதாவது கடைக்கு போய் க்ரோசரி வாங்குறீங்க, உங்களோட கரண்ட் பில் பே பண்ணுறீங்க, அப்புறம் கேஸ் பில் பே பண்ணுறீங்க, பெட்ரோல் அடிக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் இங்கே போட தேவையில்லை. அதை தாண்டி என்ன செலவுகள்னு சொன்னால், நீங்கள் பென்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. வேலை செய்கிறாக்கள்னா உங்களை ப்ரைவேட் பென்ஷனுக்கு நீங்கள் மாதம் கொண்டு கட்டுவீங்க. அதுக்கு அதை இங்கே போடணும், அதை ஒரு செலவாக காட்டணும். இல்லைன்னு சொன்னால் சைல்ட் கேர் கோஸ்ட், நாங்கள் சில்ட்ரனை ஒரு சைல்ட் கேரில் விட்டுட்டு அவங்களுக்கு பே பண்ணுறது, அல்லது எங்களுக்கு எல்டர்லி பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தால் அவங்கள ஹோமில் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஒரு மந்த்லி பே பண்ணுவோம். அப்படியான செலவுகள் இருந்தால் இதுக்கு போட சொல்லப்படுது. பெரும்பாலும் இப்படியான செலவுகள் குறைவு, அதனால் நான் அது போடலை, 0. நீங்கள் இருந்தால் போடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா யுவர் டிபாசிட். உங்கள்கிட்ட எவ்வளவு டிபாசிட் இருக்குது? உதாரணத்துக்கு நான் ஒரு 15,000 போடுறேன். எங்கள்கிட்ட பேங்க்கில் இவ்வளோ காலம் நாங்கள் டிபாசிட் வீடு வாங்குறதுக்காக டிபாசிட்டாக சேர்த்த காசு 15,000. அடுத்தது லென்த் ஆஃப் டேர்ம்னு சொன்னால், நாங்கள் இப்போ மோக்கேச்சை எடுத்து வீடு வாங்கினா எவ்வளவு காலத்துக்குள்ளே இந்த மோக்கேச்சை கட்டி முடிப்போம்னு சொல்லி, அது ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமாக கூட இருக்கலாம். அதை எப்படி தீர்மானிக்கிறேன்னு சொன்னால், பெரும்பாலான வங்கிகள் தங்களுடைய மோக்கேச்சை திரைக்க இந்த மோக்கேஜ் எடுக்கிறவருடைய 75வது வயதுக்கு முதல் வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கும் அவ்வளவு வருஷம் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் அப்ளை பண்ணுற ஆளுக்கு 40 வயதுன்னு வைப்போம். அப்போ அவர் எத்தனை வருஷத்துக்கு மேக்ஸிமம் டேர்ம் போடலாம்னு சொன்னால், 40லேருந்து 75 வயது வரைக்கும் 35 வரும். அதில் பர்த்டேயை கழித்து போட்டு 34 வருஷம் வரையும் போடலாம். நான் ஒரு 30 வருஷம் வரையும் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 40 வருஷம் வரையும் இருக்குது. நான் ஒரு 30 வருஷம்னு சொல்லி போட்டுவோம். அதாவது இந்த எடுக்கிற லோனை நான் 30 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி தான் இதுதான் மோர்கேஜ் டேர்ம். இவ்வளோத்தையும் போட்ட பிறகு கால்குலேஷனை அமர்த்த வேண்டியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நெட்வெஸ்ட் எவ்வளவு மோர்கேஜ் டேர்ம்ன்றதை சொல்லியிருக்கு. 2,17,300 பவுண்டுகளை உங்களுக்கு மோர்கேஜாக தருவோம்னு சொல்லியிருக்கு. இது ஒரு கைட் தான். இது அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபார்மல் மோர்கேஜ் ஆஃபர் இல்லை, இது ஒரு ப்ராமிஸும் இல்லை. இது மாறலாம். என்னென்னு சொன்னால், ஃபுல் மோர்கேஜ் அப்ளிகேஷன் நாங்கள் போடும்போது தான் பேங்க் தரோவாக டீப்பாக செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். எங்களுடைய ஒர்க், நாங்கள் எத்தனை ஹவர்ஸ் செய்கிறோம், எவ்வளோ ஓவர் டைம் செய்கிறோம், நீங்கள் அந்த சம்பளம் போடும்போது ஓவர் டைம், போனஸ் எல்லாத்தையும் அதுக்கு போடலாம். ஸோ எங்களுடைய கம்பெனி எவ்வளோ காலம் வேலை செய்கிறோம், எங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ லோன் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கட்டுறோம், எவ்வளவு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம், எங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்ன, எங்களோட வயசு என்ன என்ற எல்லாம் தரவாக செக் பண்ணிக்கல இந்த அமௌண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க இது ஒரு கைடாக தான் தராங்க. சரி, கீழே டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது நீங்கள் பரோ பண்ணுற அமௌண்ட் 2,17,300 பவுண்டுகள். உங்கள்கிட்ட இருக்கிற டிபாசிட் 15,000 பவுண்டுகள். ஸோ ரெண்டையும் சேர்த்தா நீங்கள் 2,32,300 பவுண்டு வரைக்கும் நீங்கள் வீடை பார்க்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். யூ குட் பை ஹோம் அப் டு, உங்களுடைய பார்க்க வேண்டிய வீடு 2,32,300 வரைக்கும் நீங்கள் போகலாம். அப்போ இதை நாங்கள் பார்ப்பதனூடாக எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எங்களுக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும், நாங்கள் எவ்வளவுக்கு வீடு பார்க்கணும், மோர்கேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு அறியாமல் நாங்கள் போய் 4 லட்சத்துக்கோ 5 லட்சத்துக்கோ வீடு பார்க்கவும் இல்லாது. ஸோ இப்படி பார்ப்பதனூடாக எங்களுக்கு ஒரு தெளிவாண்டு கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ நெட்வெஸ்ட் பேங்க்ல போய் பார்த்தோம் எங்களுக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ இவ்வளவு மோர்கேஜ் கிடைக்குது, இவ்வளவு டிபாசிட் இருக்குது, அப்போ ரெண்டையும் சேர்த்து நாங்கள் எவ்வளவுக்கு வீடு வாங்கணும் என்கின்ற தீர்மானத்துக்கு வரக்கூடிய இருக்கு. பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் மோர்கேஜ் நிறுவனத்தை நாடணும், மோர்கேஜ் புரோக்கர்ஸை நாடணும்னு சொன்னால், இந்த பேங்க்ல எங்களுக்கு கிடைக்கலன்னு வைப்போம். அப்போ இன்னும் ஒரு பேங்கை போய் செக் பண்ணுவோம், அதுலேயும் கிடைக்கல. அதாவது எங்களுக்கு தேவையான மோர்கேஜின் அளவு கிடைக்கல, அடுத்த பேங்க்ல போய் செக் பண்ணுவோம். அதில் 2-3 பேங்க்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனால் வட்டி வீதங்கள் அப்போ கூட குறைவாக இருக்கு. அப்போ எல்லா பேங்க்லையும் போய் நாங்கள் செக் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட போனோம்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கிற சிஸ்டத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற பெரும்பாலான வங்கிகளை ஒரே தடவையில் சோர்ஸ் பண்ணி
எங்களுடைய மோக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மிகச்சரியான பொருத்தமான ஒரு லெண்டர்ஸை பிடிச்சு லெண்டர்ஸை பயன் பண்ணி எங்களுக்கான மோக்கேஜை கண்டுபிடிச்சு தருவினோம். ஸோ இதுக்காக தான் மோக்கேஜ் நிறுவனத்தை நாடுறது. உங்களுக்கு யூகேல வீடு வாங்கணும், அதுக்கு மோக்கேஜ் அப்ளை பண்ணணும், மோக்கேஜ் எடுக்கணும், மோக்கேஜ் அட்வைஸ் வேணும்னு சொன்னா இதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய நிறுவனம் யூகே என்ற அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று செயற்படுகின்ற நிறுவனம். உங்களுக்கு நேர வந்து சந்திக்கோணமாக இருந்தாலும் போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து சந்திக்கலாம். எங்களுடைய நிறுவனம் வெஸ்ட் லண்டன்ல அமைஞ்சிருக்குது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.